ஹலோ எவ்ரிவன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி மெடிசனில் இதுவும் ஒன்று. உங்கள் வீட்டில் வந்து குழந்தை இருக்குது அப்படின்னா இந்த மெடிசின் வந்து எந்த டைமில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மெடிசின் என்ன பேர் அப்படின்னா கோலிமேக்ஸ். ஆக்சுவலி கோலிமேக்ஸ் அப்படிங்கிறது இந்த வயிற்று வலிக்காக மெடிசின் நம்ம கொடுப்போம். அது வந்து பல பேரில் வரும். கோலிமேக்ஸ், டிகோலிக் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரில் வரும். ஆக்சுவலி இந்த மெடிசனில் என்ன காம்போசிஷன் எல்லா பேர்லேயும் இருக்கும். ஆனால் என்ன காம்போசிஷனில் வரும் அப்படின்னு பார்த்தா 2 மெடிசன் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஒன்று டைசைக்ளமின், இன்னொன்று சைமத்திகான். டைசைக்ளமினோட ஃபங்க்ஷன் என்ன, சைமத்திகானோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் போக போக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மெடிசின் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து திடீர்னு வயிற்று வலியால் அழுகிறாங்க அப்படின்னா இந்த மெடிசின் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். குழந்தை வந்து திடீர்னு வயிற்று வலியால் அழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மெடிசின் அவங்களுக்கு திடீர்னு ஏன் வயிற்று வலிக்குது அப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா, வயிற்றில் உள்ள அந்த மசில், இன்டெஸ்டைனல் மசில் வந்து திடீர்னு ஸ்பேசம் ஆயிடும். ஸ்பேசம்னா கண்ட்ராக்ட் ஆயிடும். ஸோ கண்ட்ராக்ட் ஆனிச்சுன்னா வலிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு சிலருக்கு வயதானவங்களுக்கு இல்லை மிடில் ஏஜில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மசில் ஸ்ட்ரெயின், மசில் கிராம்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வயிற்றுக்குள்ளே நடக்கும். ஸோ அதனால தான் குழந்தை திடீர்னு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த மெடிசனை கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பேசம் ஆகியிருக்கிற அந்த மசிலை ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த வலியை கம்மி பண்ணும். ஸோ இந்த மெடிசின் அந்த வயிற்று வலிக்காக மட்டும் கொடுக்கறது இல்லை. ஒரு சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க வயிற்றில் கேஸ் இருக்குது சார்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த கண்டிஷன்லையும் இந்த மெடிசன் கொடுக்கலாம். ஸோ இந்த டைசைக்ளோமின் என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இன்டெஸ்டைனல் மசில் ஸ்பேசம் ஆகிடுச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணும். அது வயிற்று வலியால் அழுகிற குழந்தைக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைமத்திகானுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, கேஸ் எதுவும் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த கேஸை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வந்து லெஸ் தென் 6 month ஏஜ் அப்படின்னா அந்த குழந்தைக்கு 0.5 ml அழுகும்போது நீங்கள் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நீங்கள் மேக்ஸிமம் கொடுக்கலாம் அப்படின்னா 3 to 4 times வரைக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு 6 மாதத்துக்கு மேலே வயசாகுது அப்படின்னா அவங்களுக்கு 1 ml வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி 3 to 4 times a day வரைக்கும் கொடுக்கலாம். எத்தனை நாளைக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு எப்போ வயிற்று வலி இருக்குதோ நீங்கள் அப்போ கொடுத்தாலும் மட்டும் போதும். நீங்கள் ரெகுலராக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இருக்காது. இது கொடுத்தும் உங்கள் குழந்தை வந்து வயிற்று வலியால் அழுகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ வந்து உங்களுடைய பீடியாட்ரிஷனை நீங்கள் கன்சல்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ அமையட்டும்.